உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பங்குனி மாதம் சிறப்பை முன்னிட்டு முத்தங்கி சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு காட்சி. நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரே கல்லினாலான 18 அடி உயர ஆஞ்சநேயராக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பங்குனி மாத புதன்கிழமை தினத்தினை முன்னிட்டு நேற்று காலை 10 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து 11 மணிக்கு நல்லெண்ணெய், சீகைக்காய், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம், ஸ்வர்ணம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மோகனூர் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 10 நாள் விழா, 50 ஆண்டு சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த திருவிழா 1ஆம் தேதி காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது. தொடர்ந்து மாரியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று 10ஆம் நாள் நிகழ்வாக புதன்கிழமை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சந்தனக்காப்பு அலங்காரம், சிறப்பு பூஜை, பூச்சொரிதல் விழா மோகனூர் ஸ்ரீ அக்ரஹாரம் பக்தர்கள் சார்பாக 50ஆம் ஆண்டு சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றன. அப்போது மூலவர் மாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு சந்தனக்காப்பு, சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. மாலை மோகனூர் காந்தமலை நகர் பக்தர்கள் சார்பில் பூச்சொரிதல் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் கொண்டு வந்த பல வகை மலர்கள் கொண்டு மாரியம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றன. நிறைவில் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. வரும் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு 9 மணிக்கு வடிசோறு வைத்து அம்மனுக்கு படையல் வைக்கப்படுகிறது. ஏப்ரல் 15 திங்கட்கிழமை அன்று காலை 5 மணிக்கு பூக்குழி பூஜை நடக்கிறது. மாலை 3 மணிக்கு காவிரி ஆற்றுக்கு செல்லும் ஆண் பெண் பக்தர்கள் புனித நீராடி ஊர்வலமாக வந்து கோவில் முன் ஏற்படுத்தப்பட்டுள்ள குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர். ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு கிடா வெட்டும், இரவு 7 மணிக்கு மாவிளக்கு பூஜையும் நடக்கிறது. இரவு 10 மணிக்கு கம்பம் பிடுங்கி ஆற்றில் விடும் நிகழ்ச்சி நடக்கிறது. ஏப்ரல் 17 புதன்கிழமை மாலை 3 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் இன்று கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி மாத கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இத்திருக்கோவிலில் பரிவார தெய்வங்களுடன் முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள்பாலித்து வருகிறார். முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத முருகப்பெருமானுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் சாற்றி தாமரை மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கார தீபம், கும்ப தீபம், நாக தீபம் மற்றும் 7 முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். திருக்கோஷ்டியூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவரம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் பல்லக்கில் திருவீதி உலா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவரம்மன் பல்லக்கில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு நிகழ்வாக திரு கந்தன் மண்டகப்படி திருநாளை முன்னிட்டு திருவீதி உலா நடந்தன. முன்னதாக மூலவர் வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் அம்மன் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்லக்கில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் சுமந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். வான வேடிக்கைகளுடன் பல்லக்கில் பவனி வந்த வடக்கு வாசல் செல்வி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.